அடிப்புளி டேஸ்ட்டில் வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம இதில் தண்ணியை தடவிட்டு போட போகிறோங்க. இதில் தண்ணி நல்லா தடவிக்கங்க. எண்ணெய் சட்டி பக்கத்தில் வச்சுட்டு தண்ணி தடவும் போது பார்த்து தடவணும். தண்ணி வந்து எண்ணெயில் விழுந்துடக்கூடாதுங்க. இந்த மாதிரி நம்ம உருட்டி வச்சுட்டு இந்த மாதிரி ஓட்டை போட்டுக்கணுங்க. ஓட்டை போட்டு நம்ம அப்படி விட்டாலே கச்சரிஞ்சு இறங்கிடும். சைடில் உங்களுக்கு லெவலாக வரலைன்னா இந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க. தட்டி வச்சுட்டு இப்படி விட்டாலே இறங்கிடுங்க. கடை எந்த ஷேப்பில் போட்டாலும் உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும். அதனால் ஒன்றும் பயப்படாண்டாம். நம்ம கடையில் வியாபாரத்துக்கு இல்லைங்க, வீட்டுக்கு தான் போடுறோம். அதனால் ஷேப் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, கையில் படாமல் போட்டு எடுத்துக்கோங்க. இது போட தெரியாதவங்களுக்கு இந்த மாதிரி டிப்ஸுங்க. இந்த மாதிரி நடுசில் நல்லா ஹோல் போட்டு நம்ம விட்டோம்னா அப்படியே இறங்கிடும். அப்பப்போ தண்ணி தொட்டுக்கிட்டே போடுங்க. போட்டாச்சுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அன்றைக்கி சூப்பராட்டு தீபாவளிக்கு வடை பண்ண போகிறாங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ முழுதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ முழுதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்போ தான் ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பாக என்னென்ன ஆட் பண்ணுதாங்கிறது தெரியும். ரொம்ப டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். சூப்பராக கிடைக்குங்க வடை வந்து. டீ கடையிலலாம் பாருங்கள், வடை வந்து எண்ணிக்கை அதிகமாக வர்றதுக்கு நிறைய பொருட்கள்லாம் ஆட் பண்ணுவாங்க. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் டீ கடை வடை வந்து. அந்த மாதிரி இன்றைக்கி பண்ண போகிறேன். சூப்பர் டேஸ்ட்டில் இன்றைக்கி வடை பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். பிக்னஸ் கூட அந்த மாதிரி பண்ணலாங்க. சிலவங்களுக்கு வந்து வடை தட்டி போட தெரியாமல் கடையில் வாங்கி சாப்பிடுவாங்க. தீபாவளிக்கு பாருங்கள் வடையே செய்ய மாட்டாங்க, சாப்பிட்டாவும் வராது. அதே மாதிரி போடுறதுக்கும் எண்ணெய் கையில் பட்டுருன்ட்டு பயந்துவே போட மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இன்றைக்கி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சூப்பராக நீங்களும் வீட்டில் வடை சுடலாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஈஸியாகவும் பண்ணிடலாம். அதுக்கும் சின்ன சின்ன டிப்ஸெல்லாம் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி எப்படி போடுதுங்கிறத பாருங்கள். இதே மெத்தடில் போடுங்க, உங்களுக்கு கையில் எண்ணெயும் படாது, சூப்பராகவும் கிடைக்குங்க. சிலவங்களுக்கு வந்து வடை போட்டாச்சுன்னா நடுசில் ஓல் விழாது, ஓட்டை விழாதுங்க. அந்த மாதிரி இதுக்கும் எல்லாமே ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வருஷம் தீபாவளிக்கு அம்மா சுட்ட வடையை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு. எல்லாருமே பாராட்டுவாங்க வடை. அந்தளவுக்கு ஃப்ளஃபியாகவும் இருக்கும். தண்ணியெல்லாம் எந்த அளவில் ஊற்றணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். 1 டம்ளர் உளுந்துக்கு 1 டம்ளர் தண்ணிங்க. எந்த டம்ளரில் எடுக்கீங்களோ அதே டம்ளரில் தண்ணி எடுக்கணும். தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தொளிச்சு நம்ம அரைச்சோம்னா மாவும் நிறைய கிடைக்கும், உளுந்து வடையும் நிறைய கிடைக்கும் நமக்கு. அதே மாதிரி நல்ல புசு புசுன்னு இருக்குங்க. சிலவங்க வந்து 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றி அரைச்சி வளைச்சிருவாங்க. வடை வந்து கல் மாதிரி இருக்கும். தண்ணி ஊற்றி அரைச்சாலாம் எண்ணெய் குடிக்கணும்னு நினைக்காதீங்க. நம்ம பக்குவமாக அரைச்சா எண்ணெய் ஒரு சொட்டு கூட குடிக்காதுங்க. சிலவங்க வந்து கடலைப்பருப்பு அரிசி போட்டு அரைக்கலாம், அதுவும் நல்லா வரும். நான் அதுவும் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். அரிசி போடலாம், கொஞ்சமாட்டு கடலைப்பருப்பும் போட்டு 2 ஸ்பூன், நிறைய போடாண்டாம். 2 ஸ்பூனு கடலைப்பருப்பு, 2 ஸ்பூனு அரிசிங்க போட்டு அதையும் உளுந்தோட ஊற போட்டு அரைச்சி விடுங்க. அதுவும் நல்ல சூப்பராக கிடைக்கும். அப்படியும் பண்ணலாம். நான் இன்றைக்கி சேர்க்குற பொருளை சேர்த்தும் பண்ணலாம். சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு. முட்டைக்கோசு கேரட்டு போட்டு பண்ணலாம், அது ரொம்ப சூப்பராக கிடைக்கும். நிறைய வெரைட்டியாக பண்ணலாங்க. இன்றைக்கி நான் பண்ணுற மாதிரி பண்ணி பாருங்கள். சூப்பர் டேஸ்ட்டில் கிடைக்கும் உங்களுக்கு தீபாவளிக்கு வடை வந்து. வாங்க உளுந்த வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உளுந்த ஊற போட்டால் 1 மணி நேரம் தான் ஊற போடணும். நிறைய நேரம் ஊற போடக்கூடாது. போட்டிங்கன்னா அந்த உளுந்து வந்து நீர்த்து போகுங்க. நம்ம அரைக்கும்போது நல்லா பொங்கி வராது. ரொம்ப நேரம் ஊறிச்சுனாக்கா 1 மணி நேரம் ஊற போடுங்க. கரெக்டாக உங்களுக்கு ஊறிச்சுன்னா அந்த வடையே ஒரு அழகாக இருக்குங்க பார்க்கறதுக்கு. மாவு அரைச்சோன்னா அப்படி தவங்கட்டி மாதிரி தண்ணியில் போட்டாக்கா கீழே போகாது. அந்த அளவுக்கு புசு புசுன்னு இருக்கும். அந்த மாதிரி நிறைய டிப்ஸ் எல்லாம் இருக்குங்க. ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்களும் வடை வீட்டில் சூப்பராக சுடலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே. உளுந்த ஊற போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். உளுந்த வடைக்கு வந்து 1 டம்ளர் உளுந்து எடுத்துருக்கேன். கழுவி எடுத்துக்கலாங்க. கிட்டத்தட்ட 200 கிராம் இருக்குங்க. நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம உளுந்த கழுவி ஊற வச்சிடணுங்க. 1 ஹவர் தான் ஊறணும், ரொம்ப நேரம் ஊறக்கூடாது. கழுவி எடுத்துக்கலாம். உளுந்த வந்து நல்லா கழுவி எடுத்தாச்சுங்க. இது ஊறட்டும். 1 மணி நேரம் கழிச்சு நம்ம அரைச்சிக்கலாம். 1 மணி நேரம் உளுந்து ஊறிடுச்சுங்க. நம்ம அரைக்க போட்டுக்கலாம். தண்ணியை வடிகட்டி எடுத்துட்டேன். நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். 1 ஹவர்லேயே நல்லா ஊறிடுங்க. இது கிரைண்டரில் ஆட் பண்ணிடலாம். தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது, தண்ணி இல்லாமல் ஆட் பண்ணிக்கோங்க.
நம்ம எந்த கப்பால் உளுந்து எடுத்தோமோ அதே கப்பால் உள்ள தண்ணி எடுத்து அரைச்சிக்கணும். உளுந்து ஆட் பண்ணியாச்சு. இந்த கப்பில் தான் நான் உளுந்து எடுத்தேன். 1 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றி அரைச்சிக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் ஊற்றி நம்ம உளுந்த ஓட விட்டால் நல்லா நஞ்சிருங்க. நஞ்சு அரைப்பட ஆரம்பிச்சிரும். ஆன் பண்ணிடலாம். அது அரைட்டும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாம். உளுந்தில் வந்து நம்ம 2 ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணணும். அதுலேயே நல்லா அரைஞ்சி வருது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணுங்க. நல்லா உளுந்து அரைஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம அப்புறம் தண்ணி ஆட் பண்ணணும். கொஞ்சம் அரைட்டும். அரைஞ்சதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிடலாங்க. இப்போ கிரைண்டர் வந்து சிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிடணுங்க. இந்த மாதிரி ஓடி ஓடி நல்ல மாவு பொங்கும்போது நம்ம வலிச்சோம்னா நல்லா சூப்பராக வருங்க. லாஸ்ட்டில் தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. லாஸ்ட்டில் தண்ணி ஆட் பண்ண எண்ணெய் வந்து கண்டிப்பாக குடிக்கும். அதனால் லாஸ்ட்டில் வந்து தண்ணி ஆட் பண்ணாமல் ஃபஸ்ட்லேயே நம்ம ஊற்றி அரைச்சிட்டு கொஞ்ச நேரம் அரைய விட்டு நம்ம வலிச்சிடணுங்க. 10 நிமிஷம் 12 நிமிஷம் தாங்க உளுந்து அரையுது. அதுக்கு மேலே அரையக்கூடாது. நல்லா அரைஞ்சிரும். ஒவ்வொரு உரலை பொறுத்து இருக்குது. எங்கள் உரலில் வந்து 10 நிமிஷத்துலேயே நல்லா அரைஞ்சிரும். கொஞ்சம் அரையட்டும். தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ திக்காக ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. இப்போ ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் அரையட்டும். அடியில் வந்து முழு உளுந்துருந்துன்னா கிண்டி கொடுத்துக்கோங்க லேசாட்டு. இன்னும் ஒரு மட்டும் தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். மிச்சம் இருக்க தண்ணி ஊற்றிக்கிடலாங்க. அவ்வளோதாங்க. நீ நம்ம அரைஞ்சோன்னா வலிச்சிட வேண்டியதான். நல்லா அரைட்டும். மாவு நல்லா அரைஞ்சிருச்சுங்க. எப்படி கட்டியாக வந்துருக்கு பாருங்க. இந்த மாதிரி வரணுங்க. தண்ணியில் போட்டால் நமக்கு மிதக்கணுங்க, தாரக்கூடாது. இந்த மாதிரி மிதந்துச்சுன்னா நமக்கு வந்து உளுந்து நல்லா பக்குவமாக கிடச்சிருக்குன்னு அர்த்தம். இப்படி போடும்போது இப்படி விழணும், பந்து மாதிரி விழணும். அதை வலிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பந்து மாதிரி அரைக்கணும். மாவு வந்து பக்கமாக வந்துட்டுனா வடையும் சூப்பராக கிடைக்கும். 2 நாள் பிரிட்ஜுக்குள்ள வச்சு ஸ்டோர் பண்ணி கூட நீங்கள் வடை சுட்டு விடலாங்க. தீபாவளிக்கு முதல் நாள் நம்ம மாவு அரைக்கும் போதே சேர்த்து அரைச்சி பிரிட்ஜுக்குள்ள வச்சுட்டு மிக்சியில் அரைச்ச வடைக்கும் நம்ம கிரைண்டரில் அரைக்க வடைக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குங்க. நம்ம 1 டம்ளர் தான் உளுந்து எடுத்தோம். எவ்வளோ மாவு கிடச்சிருக்கு பாருங்க. அவ்வளோதாங்க. இப்போ வடை மாவு நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. தேவையான பொருள்லாம் ஆட் பண்ணிக்கிடலாம். வடையும் சுட்டு எடுத்துக்கிடலாங்க. கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் நம்ம உளுந்த மாவை ஆட் பண்ணிடலாம். நான் அதிலே இருந்தேன்னா உங்களுக்கு பிசையதுக்கு வெங்காயம் எல்லாம் போடும்போது நிறைய வந்துடும். பிசையதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு பேசன் எடுத்துக்கோங்க. இப்படியே அடிக்கணுங்க. கொஞ்சம் இந்த உளுந்தில் உள்ள ஏர் பப்ஸ்லாம் அடங்கிருச்சுன்னா நல்ல சாஃப்டாக இருக்கும் வடை வந்து. அதனால் இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க. தீபாவளிக்கு முதல் நாளே நீங்கள் அரைச்சி பிரிச்சுக்குள்ள வச்சுருங்க. மறுநாள் சுடலாம். ஒன்றுமே செய்யாது. மாவு வந்து 1 வாரம் இருந்தாலும் ஒன்றும் செய்யாது. இந்த மாதிரி அரைச்சிங்கன்னா 2, 3 நாள் 4 நாள் வரைக்கும் வச்சுருக்கலாங்க பிரிட்ஜுக்குள்ள. ஒன்றுமே செய்யாது. வெங்காயம் இதெல்லாம் ஆட் பண்ணாமல் தனி உளுந்த மாவு வச்சுருந்தா 1 வாரம் வரைக்கும் வச்சுருக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க மாவு வந்து. இதில் தேவையான பொருட்களை ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு உளுந்த மாவு தந்தோடி உப்பு போட்டுக்கிடலாங்க. உப்பு ஆட் பண்ணியாச்சு. அப்புறமா ஜீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள். மிளகுங்க. மிளகு வந்து நீங்கள் 1, 2மா உடச்சியும் போடலாம், முழுசாகவும் போடலாம். சின்ன குழந்தைகள் இருந்ததுன்னா உடச்சி போட்டுக்கோங்க. இல்லாட்டா பொறுக்கி தூர போட்டுருவாங்க. அப்புறம்
இஞ்சிங்க, சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 மிளகாய், மல்லித்தழை, கருவேப்பிலை தழைங்க எல்லாம் ஆட் பண்ணிடலாம். கருவேப்பிலை தழை வந்து நம்ம கட் பண்ணி போடக்கூடாது, கையை கொண்டு பிச்சு போடணுங்க. அப்போதான் நல்லா வாசனையாக இருக்கும் வடை வந்து. இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், சூப்பராக வடை கிடைக்குங்க உங்களுக்கு. இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கணும் கையை கொண்டு. அப்புறமா தேங்காய்ங்க, மெயின் இரவே இவங்க தான் இந்த வடைக்கு. ரெண்டாவது ஹீரோ வந்துட்டாங்க, இவங்களையும் ஆட் பண்ணிவிடணுங்க. 2 பேரையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா வடை வந்து சூப்பராக கிடைக்குங்க. மைதா மாவு போடக்கூடாது, மைதா மாவு போட்டேன்னா உங்களுக்கு வந்து ரப்பர் மாதிரி இருக்கும் வடை. கடலை மாவு போட்டேன்னா நல்லா ஃப்ளஃபியாக இருக்குங்க. ஹோட்டலெல்லாம் இந்த மாதிரி தான் போடுவாங்க, டீ கடையிலலாம். உப்பு காணுமான்னு பார்த்துட்டு செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் வச்சு பிசைஞ்சிங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்குங்க. இங்கே கிரைண்டரில் போட்டு அரைக்கும் போது 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு ஊற போட்டு அரைக்கணுனாலும் அரைச்சிக்கோங்க. மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. தண்ணியில் கையை முக்கிட்டு நம்ம அப்படியே கோரியும் போடலாம். அதே மாதிரி போட தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன், அதையும் பார்த்து போடுங்க, ஈஸியாக கிடைக்குங்க உங்களுக்கு வடை. வடைக்கு மாவு தயாராகிடுச்சிங்க. நம்ம இந்த இருக்கு பாருங்க கீரை மத்து. இந்த கீரை மத்தில் வந்து பட்டர் சீட்டு இல்லைன்னா பால் கவரு, பிளாஸ்டிக் கவரு எதுனாலும் நீங்கள் வச்சுக்கிடலாங்க. வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு விட்றணும். போட்டு விட்டிங்கன்னா ஈஸியாக போடலாங்க, கையில் எண்ணெய் படாமல் ஈஸியாக போடலாம். டீ குடிக்கிற கிளாஸ் இருக்குது பாருங்க, அதில் வச்சு போடலாம். எதில் வேணாலும் வச்சு இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு சுற்றி கட்டிக்கங்க, ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. இதில் கொஞ்சம் நம்ம எண்ணெயாவது தண்ணியாவது தடவிட்டு அப்படியே இதில் வச்சு நம்ம போட்டோம்னா சூப்பராக கிடைக்குங்க உங்களுக்கு. இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நம்ம போட்டு எடுத்துக்கலாம். வடைக்கு ஈரோனியே இவங்க தாங்க. இவங்களை வந்து லாஸ்ட்டில் போடணும், நல்லா தண்ணி விட்டு வந்துடும். நம்ம போடும்போது போட்டு பிசையணுங்க. ஈரோவெல்லாம் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணியாச்சு, ஈரோனியை வந்து நம்ம லாஸ்ட்டில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடணுங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு. சின்ன வெங்காயம் போட்டிருக்கோங்க. சின்ன வெங்காயம் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், தண்ணி விட்டு வராது, நீர்த்து போகாதுங்க உங்களுக்கு. பெரிய வெங்காயம் வந்து கொஞ்சம் தண்ணி போல் நீர்த்து வரும், இது வந்து ஒன்றுமே செய்யாது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ மாவு வந்து சூப்பராக கிடச்சிருக்கு நமக்கு. இப்போ கையை தண்ணியில் முக்கிட்டு நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இன்றைக்கி வந்து நல்ல எண்ணெய் ஹீட் ஆகணுங்க, நல்ல ஹீட்டான நம்பர் தான் வடை ஒன்று போடணும். லைட்டு கீழே சூடாக இருக்கும்போது போட்டேன்னா எண்ணெய் குடிக்கும் உங்களுக்கு, அதனால் நல்ல எண்ணெய் ஹீட்டானோன்னா போட்டுக்கோங்க. எண்ணெயும் நல்லா ஹீட்டாகவே இருக்கணுங்க, மீடியமாக வைக்கக்கூடாது அடுப்பை. தண்ணியில் வந்து நம்ம கையை நனைச்சிட்டு ஃபஸ்ட்டு கையை கொண்டு போட்டு பார்க்கலாம். நம்ம இப்படி ஓரத்தில் கையை கொண்டு எடுக்கணுங்க மாவை. ஓரத்தில் இப்படி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம உருட்டிட்டு நடுவில் ஒரு குழி விரல வச்சு இப்படி அமைக்கி விட்டோம்னா குழி மாதிரி விழுந்துருவோங்க. இந்த மாதிரி விரல வச்சு அமுக்கி விட்டுறணும். உருட்டன்னே வேண்டாம், நம்ம அப்படியே எடுத்து போட்டாலே சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு வடை வந்து. தண்ணியை தடவிட்டு நம்ம எடுத்து போடனாலும் போடலாம், இப்படியே கோரி போடனாலும் போடலாம். எண்ணெய் நீங்கள் நிறைய வச்சிங்கன்னா நிறைய போடலாங்க. இப்போ திருப்பி போட்டுக்கலாம்.
இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் இருந்துன்னா ஸ்டிக்கை வச்சு இப்படி திருப்பி போட்டுக்கோங்க. நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன். இந்த டிப்ஸ்களெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் வேக வேக நம்ம திருப்பி போட்டுக்கணுங்க. கொஞ்சம் வேகட்டும். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிக்கை வச்சு திருப்பி விட்டுட்டு எடுக்க போகிற நேரத்தில் கரண்டி வச்சு எடுக்கணுங்க. இந்த மாதிரி வேக விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு போட்டது கொஞ்சம் நல்லா செவந்துருச்சு. அடுப்பு ஸ்லோவாக இருந்ததுன்னா எண்ணெய் நல்லா குடிக்குங்க. அதனால் ஸ்லோவாக வைக்காதீங்க, ஹை ஃப்ளேமில் வச்சு சுட்டு எடுங்க. தீபாவளி வந்தாச்சு, வடை சுட்டாச்சுனால தீபாவளி வந்தாச்சுங்க. தீபாவளினா என்ன? வடை, உளுந்த வடை, பருப்பு வடை, வாழைக்காய் பச்சி, மிளகா பச்சி, சுசியம், இதெல்லாம் காலையில் நம்ம போடக்கூடிய ஐட்டங்கள். மற்றதெல்லாம் நம்ம 4 நாளைக்கு முன்னாடியே செஞ்சு ஒன்று ஒன்றா சாப்பிட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதாங்க. முறுக்கு, தட்டை, சீவல், முந்திரி கொத்து, இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் ஃபஸ்ட்டே நம்ம பண்ணிடுவோம். தீபாவளி அன்றைக்கி காலையில் தான் வடை பஜ்ஜிலாம் பண்ணுறதுங்க. ஃபஸ்ட்டு வெந்தது நம்ம எடுத்துக்கிடலாம். கையை வச்சு தட்டி போட்டோன்னே எப்படி ஓட்டை விழுந்துருக்கு பாருங்கள். அப்படியே கோரி போட்டாலே நல்ல ஓட்டை விழுங்க உங்களுக்கு. வடை வெந்ததுக்கப்புறமும் இந்த நடு சென்டரில் ஓல் போட்டிருக்கோம் பாருங்கள், அதுலேருந்து உங்களுக்கு பப்ள்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் வடை வேகலைன்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டே இருக்காதீங்க. இந்த மாதிரி நல்ல பொன்னிறமாக வந்தோடனே நம்ம எடுத்துடணும். நல்லா வெந்துருச்சு, எடுத்துக்கலாம். வடை எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம இதில் தண்ணியை தடவிட்டு போட போகிறோங்க. இதில் தண்ணி நல்லா தடவிக்கங்க. எண்ணெய் சட்டி பக்கத்தில் வச்சுட்டு தண்ணி தடவும் போது பார்த்து தடவணும். தண்ணி வந்து எண்ணெயில் விழுந்துடக்கூடாதுங்க. இந்த மாதிரி நம்ம உருட்டி வச்சுட்டு இந்த மாதிரி ஓட்டை போட்டுக்கணுங்க. ஓட்டை போட்டு நம்ம அப்படி விட்டாலே சரிஞ்சு இறங்கிடும். சைடில் உங்களுக்கு லெவலாக வரலைன்னா இந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க. தட்டி வச்சுட்டு இப்படி விட்டாலே இறங்கிடுங்க. கடை எந்த ஷேப்பில் போட்டாலும் உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும். அதனால் ஒன்றும் பயப்படாண்டாம். நம்ம கடையில் வியாபாரத்துக்கு இல்லைங்க, வீட்டுக்கு தான் போடுறோம். அதனால் ஷேப் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, கையில் படாமல் போட்டு எடுத்துக்கோங்க. இது போட தெரியாதவங்களுக்கு இந்த மாதிரி டிப்ஸுங்க. இந்த மாதிரி நடுசில் நல்லா ஹோல் போட்டு நம்ம விட்டோம்னா அப்படியே இறங்கிடும். அப்பப்போ தண்ணி தொட்டுக்கிட்டே போடுங்க. போட்டாச்சுங்க. ஃபஸ்ட்டு போட்டதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டாச்சுங்க. வேகட்டும், கொஞ்சம் நல்லா செவந்து வரணுங்க. அப்போ தான் நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும். அப்பப்போ திருப்பி போட்டிங்கன்னா ஒன்று போல் வெந்துருங்க. இல்லாட்டா ஒரு சைடு வெந்திருக்கும், ஒரு சைடு வேகாது. கொஞ்சம் வெந்தோடனே நம்ம எடுத்துக்கலாம். வடை வெந்துருச்சுங்க, நம்ம எடுத்துக்கலாம். எண்ணெய் வடிஞ்சிருச்சு, எடுத்தாச்சுங்க. இந்த மாதிரி சரிச்சு கொடுங்க, எண்ணெய் வடிஞ்சிடும் உங்களுக்கு. சேர்க்கதையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். சூப்பராகிட்டு வடையை சுட்டு எடுத்தாச்சுங்க. நல்ல ஃப்ளஃபியாட்டு எம்மியாட்டு சூப்பரான வடை ரெடிங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில். பஞ்சு மாதிரி
வடை எப்படி வந்திருக்கு பாருங்கள். ஒரு சொட்டு கூட எண்ணெய் குடிக்காதுங்க. பூ மாதிரி இருக்கும், பிச்சி பூ மாதிரி. ட்ரை பண்ணிங்க நீங்களும் வீட்டில். வடை வந்து சாஃப்டாக வர்றதுக்கு நிறைய டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை எதிர்பார்த்துட்ருப்பேன். இதுக்கு வந்து தேங்காய் சட்னி வச்சுருக்காங்க. கட்டியாட்டு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் வச்சு சாப்பிட்லாம், தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் வந்து தேங்காய் சட்னிக்கும் வடைக்கும். வாங்க தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். தட்டில் வடை எடுத்து வச்சு சட்னியை வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். வடை சூப்பராக பண்ணியாச்சுங்க. சாப்பிட்டாவும் நல்ல எம்மியாகவும் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். சட்னி வச்சு சாப்பிட்லாம், சாம்பார் வச்சு சாப்பிட்லாம், சும்மாவே சாப்பிட்லாம். நீங்கள் நம்ம காரம்லாம் போட்டுக்கனால சூடாக இருக்குங்க. சூப்பராக கிடச்சிருக்குங்க. தேங்காய் போட்டுக்கனால டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு வீடியோஸ் வந்து போஸ்ட் ஆகிட்டே இருக்குங்க. ட்ரை பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.